எதிர்பார்ப்புக்கு இடையில் இருக்கும்போது ஒரு ஐயா படம் அது எப்போ படப்பிடிப்பு தொடங்கும் போது படமுடைய அந்த படம் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஐயா படம் வந்து செப்டம்பர் இறுதியில் தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த வருஷம்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறோம். ஸோ மற்றதெல்லாம் சேரன் சார் தான் சொல்லணும் விஷயங்கள். ஸோ செப்டம்பரில் போய் நான் கலந்துக்கிறேன். ஸோ அதுக்கான வேலைகள் என்னோட அதுக்கடையில் 2 படம் இருக்குது. இப்போது 4th ஃப்ளோர்னு ஒரு படம் முடிஞ்சிருச்சு. மேன் ஒரு படம் நானும் ஹன்சிகாவும் பண்ண படம் அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அடுத்து கோலி சோடா 3 தமிழ் தெலுங்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் என்னோடய போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அதில் காப்பாக பண்ணுறேன். ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு படமும் டைட்டில் வைக்கல அந்த படம் வேலைகள் நடந்தது. அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னிங்கிறது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு அரசியலில். நீங்கள் அது எப்படி உங்களை தயாரிப்படுத்திருக்கீங்க? அது தயாரிப்பு பயோபிக் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னோடய கெரியரில் பயோபிக் பண்ணுறதுங்கிறது வந்து ஏன்னா ரெஃபரன்ஸாக வந்து நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. அவருடைய நிறைய விஷயங்கள் ஆவணப்படுத்தாமல் இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் வந்து இப்போ தேடி தேடி நம்ம அதெல்லாமே படித்து அப்புறம் அவருடைய உடல் மொழிகள் இது எல்லாமே ஒரு இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. மாடுலேஷன் எப்படி பேசியிருக்காங்க, எப்படி உட்காந்துருக்காங்க. பயோபிக் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அது எல்லாமே இப்போது சேரன் சார் வந்து ஆவணப்படுத்தி அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ஒரு இடத்துல என்னையும் தயார் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லோரும் ஒரு நல்ல ஒரு படைப்பாக கொடுக்கறதுக்கான முயற்சியை ஒரு டீமாக எல்லாருமே மேற்கொள்கிறோம். மருத்துவரையை சந்திச்சிங்களா? அதை பற்றி பேசுகிறீங்களா? இல்லை, அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அந்த போஸ்டர் வெளியிட்ட அன்னைக்கு போய் சந்திக்கிறதா இருந்தது. அன்றைக்கி எனக்கு கோலி சாரோட படப்பிடிப்பு இருந்தனால அவரை போய் சந்திக்க முடியல. விரைவில் நான் சந்திப்பேன். கட்டாயம் படப்பிடிப்பு போகிறதுக்கு முன்னாடி அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் சேரன் சார் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீட் பண்ணிட்டு தான் படப்பிடிப்பு. நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பயோபிக் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன். எப்போவுமே சில பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பயோபிக்ங்கிறது வந்து கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம். ஏன்னா இது எதையுமே மிகைப்படுத்தி நம்ம சொல்ல முடியாது. நடந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அதை சேரன் சார் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறில் அவர் கல்லூரி படிக்கும்போது ஒரு மருத்துவம் படிச்சுட்டு அவர் எப்படி அவர் அரசியல் படுத்திக்கிட்டு எப்படி அவர் மக்களுக்கான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தார். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, இதெல்லாமே நம்ம இதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயங்களை ஆவணப்படுத்தி அதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அதை சேரன் சார் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது சரியாக வரும், நல்லா வருங்கிற நம்பிக்கை வந்து மொத்த டீமுக்குமே இருக்குது. நடிகர் விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து சமீபத்தில் மாநாடுலாம் பிரம்மாண்டமாக இருந்தது. அது வந்து ஒரு ரசிகர்கள் சேர்ந்தாங்க, பொதுமக்களுடைய ஆதரவாக இருக்கா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க மாநாட்டை? அவர் 2வது மாநாடு வந்து இப்போது போட்டிருக்காரு. இப்போது ஒரு நடிகராக நான் சக நடிகனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். ஏன்னா யார் வேணாலும் இன்றைக்கி அரசியலுக்கு வரலாம். வாக்கு போடுகிற அரசியலில் நானும் இருப்பதால் ஓட்டு போடுற அரசியலில் நான் இருக்கேன். அதனால் வரக்கூடிய எல்லாருக்குமே யார் வேணால் வரலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து ஒரு இடத்துல மக்களுக்கான நலத்திட்டங்கள், மாற்றங்கள் என்ன கொண்டு வர போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கங்கிறது எல்லாமே அவர்கள் என்னென்ன செயல் திட்டம் வச்சுருக்காங்கிற பொறுத்து மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கணுமோ அவங்க கொடுக்க போகிறாங்க. வழக்கமான களம் இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்ட களமாக தெரியுது மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு வழக்கமான ஒரு கேஸ் இல்லாமல் நிறைய பல்முனை போட்டியில் இதே மாதிரிலாம் ஒரு சொல்கிறாங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் பயோபிக்கில் நடிக்கிறீங்க போது இப்படி பொலிட்டிக்கல் கட்டாயம் இருக்குது. அதை இப்படி எல்லாருக்குமே ஒரு அரசியல் பார்வை இருக்கும். உங்களுக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும். நீங்களும் ஓட்டு போடுறாள் தான், இவரும் ஓட்டு போடுறாள் தான், நானும் ஓட்டு போடுறவர், இவரும் ஓட்டு போடுறது தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும். மக்களுடைய சாய்ஸ் எப்போவுமே தனக்கான தலைவர் யாருங்கிறத அவங்க எப்போவுமே ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது சரியாக தேர்ந்தெடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த சாய்ஸில் யார் இருக்க போகிறா ரேஸ்லங்கிறது வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரியும். யார் என்ன திட்டங்கள் எடுத்து வைக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே என்னுடைய ஆல் தி பெஸ்ட். ஏன்னா பலமுனை போட்டி இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு தான் வந்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்க. அந்த ஒருவர் யார் நல்ல தலைவராக மக்கள் பார்த்து எல்லோரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ரேஸில் இந்த வருஷம் அவரும் கலந்துக்கிட்டார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களாக நான் சொல்லிக்கிறேன். அவருடைய ரசிகர்களையும் அவருடைய இதுவரைக்கும் ரசிகராக இருந்தவர்கள் இன்றைக்கி வந்து அரசியல் படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காரு. அதுக்கு ஆல் தி பெஸ்ட். அவர் ஒரு தலைவராக எல்லாத்தையும் சரியாக வழிநடத்தி கொண்டு போகணுங்கிறது
எல்லாருடைய எதிர்பார்ப்புமாகவே இருக்குது ஆக்சுவலாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.